السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 266. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 266ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுர் ரஜாஇ என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 266ஆம் நாள் பாடத்தில் நாம் மூன்று ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த மூன்று ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது அல்லாஹ் திருப்தி கொள்கிறான் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் ஒரு உணவை அவன் உண்டு, ஒரு உணவிலிருந்து ஒரு பிடி உணவை அவன் உண்டு, அதற்காக வேண்டி அல்லாஹ்வை அவன் புகழக்கூடியவனாக இருக்கிறான். இல்ல ஒரு அடியான் ஒரு நீரை அவன் பருகுகிறான், ஒரு தண்ணீரை குடிக்கிறான். ஒரு தண்ணீரை குடித்து விட்டு அந்த தண்ணீரை குடித்ததற்காக அல்லாஹ்வை அவன் புகழக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ்விற்கு அவன் ஹம்து செய்யக்கூடியவனாக இருக்கிறான்னு சொன்னா, இதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவன் மீது திருப்தி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் திருப்தி கொள்கிறான் அவன் மீது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லித் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்போ இந்த ஒரு செயல் என்பது அல்லாஹ்விற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இது முதல் ஹதீஸ். அப்போ இரண்டாவது ஹதீஸு கியாமத்து வரையிலும் மன்னிக்கிறான் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹு தஆலா பகலில் பாவம் செய்தவன், ஒரு பகலில் பாவம் செய்யக்கூடியவன் பாவ மன்னிப்பு அவன் பெறுவதற்காக அல்லாஹு தஆலா இரவில் தன்னுடைய ரஹமத்துடைய வாசலை திறந்து வைத்து காத்து கொண்டிருக்கின்றான் தன்னுடைய அடியார்களை மன்னிப்பதற்காக. அப்படி இரவில் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு பகலில் அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹமத்துடைய வாசலை திறந்து வைத்து அவர்களை மன்னிப்பதற்காக அல்லாஹு தஆலா காத்து கொண்டிருக்கின்றான். இன்னும் இந்த செயலாகிறது அல்லாஹு தஆலா அந்த சூரியன் என்பது மேற்கில் உதயமாகும் வரை, அதாவது கியாமத்தினால் ஏற்படும் வரை அல்லாஹு தஆலா இப்படி அடியார்களை மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லி தந்தார்கள். இதுதான் இரண்டாவது ஹதீஸ். இப்ப மூன்றாவது ஹதீஸாக அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸாக இருக்கின்றது. இப்போ இது முக்கியமான ஒரு ஹதீஸ். அப்போ இன்றைய பாடத்துல நம்ம மூன்று ஹதீஸுகளை பற்றி தான் பார்க்க போறோம். ஆனா இதற்கான தர்ஜிமாவை நம்ம இந்த பாடத்துல இந்த முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு ஹதீஸுகளுக்கான தர்ஜிமாவை மாத்திரமே நம்ம பார்க்க போறோம். மூன்றாவது ஹதீஸிற்கான அந்த தர்ஜிமாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல பார்ப்போம். ஏன்னா இந்த மூன்றாவது ஹதீஸானது ஒரு நீண்ட ஒரு சம்பவத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. ஒரு நீண்ட நிகழ்வை பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸ்.
அதனால் அந்த ஹதீஸினை ஒரே பாகத்தில் சொல்லி முடிப்பது என்பது, ஒரே பாடத்தில் சொல்லி நிறைவு செய்வது என்பது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதனால் அதை சில பங்குகளாக, சில பகுதிகளாக நம்ம போட்டு சில பாகங்களாக உங்களுக்கு நாம் தொகுத்து தர இருக்கின்றோம். அதுல இன்றைய பாடத்துல இந்த அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த ஹதீஸினுடைய தர்ஜிமாவை நம்ம அடுத்த பாடத்துல பார்ப்போம். ஆனா இந்த ஹதீஸிற்கான முழுமையான கருத்து, இந்த ஹதீஸினுடைய நிகழ்வு என்ன, சம்பவம் என்ன, நடந்தது என்ன, அந்த ஹதீஸினுடைய அந்த கருத்து சுருக்கம், அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அப்போ இந்த ஹதீஸானது அபு நஜீஹ் என்று சொல்லப்படக்கூடிய அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக தான் இருக்கு. அவங்க தான் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர். இப்ப அவங்க சொல்றாங்க, ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்துல, ஐயாமுல் ஜாஹிலியானா அறியாமை காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் இருந்த அந்த காலம், மக்கள் எல்லாம் அறியாமையினுடைய உச்சகட்டத்தில் இருந்தார்களா இல்லையா, அத்தகைய ஒரு காலம். அப்போ அந்த மடமைத்தனத்தினுடைய அறியாமை காலத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த சமயத்துல மக்கள் எல்லாம் வழிகேட்டில் உள்ளவர்களாக இருந்தாங்க. அப்போ மக்கள் எல்லாம் நேர்வழியில எதிலுமே அவங்க நேர்வழியாக இல்லை. சிலைகளை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தாங்க, மற்ற கடவுள்களை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல நான் கவலை கொள்ளக்கூடியவனாக இருந்தேன். மக்கள் எல்லாம் இப்படி வழிகட்டு இருக்கிறார்களே, இவ்வளவு மடமைத்துவத்தோடு இருக்கிறார்களே, மக்கள் எல்லாம் இப்படி அறிவின்மையோடு இருக்கிறார்களே என்பதை நினைத்து நான் கவலை விடக்கூடியவனாக இருந்தேன். அப்ப அந்த சமயத்துல மக்காவில் இருக்கக்கூடிய ஒருவர் அந்த வானத்தினுடைய அந்த செய்திகளை எல்லாம் அவர் கூறுகிறார். அல்லாஹ் சொல்வதாக சொல்லி சில காரியத்தை எல்லாம், சில செய்திகள் எல்லாம் ஒருவர் அறிவிக்கின்றார் என்ற செய்தியை நான் கேள்விப்பட்டேன். அப்போ உடனே அவரை பார்க்குவதற்காக என்னுடைய வாகனத்துல நான் ஏறி அவங்க கிட்ட நான் போனேன். அங்க போய் பார்த்தா அங்க இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்தார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அந்த சமயத்துல அந்த மக்காவில மறைமுகமாக பிரச்சாரம் செய்பவர்களாக இருந்தாங்க. இஸ்லாத்துல கையில வரலையே, இஸ்லாம் பெருசா யாரும் ஏத்துக்கல. அப்போதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தஅவத்துல ஈடுபடுறாங்க, அந்த அழைப்பு பணியில ஆரம்பம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மக்காவில மறைமுகமாக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. அவங்க மீதெல்லாம் அந்த கூட்டத்தார்கள், அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மக்கா வாசிகள்லாம் கோபம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த கோபம் கொள்ளக்கூடிய சமயத்துல எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக திட்டம் தீட்டி கொண்டிருந்தாங்க. இவங்க எப்படி நம்ம கொலை செய்யலாம், இவர் எப்படி நம்ம ஊரை விட்டு விரட்டலாம் அப்படின்னே திட்டம் தீட்டி கொள்ளக்கூடியவர்களா இருந்தாங்க. இப்ப அந்த சமயத்துல நான் தந்திரமாக மறைந்து போய் எப்படியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் சந்தித்து விட்டேன். அப்ப சந்தித்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து நான் கேட்டேன், நீங்க யார் என்று நான் கேட்டேன். கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நான் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் அனுப்பி வைத்த தூதராக நான் இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்ப நான் கேட்டேன், அல்லாஹ் எதற்காக வேண்டி உங்களை தூதராக அனுப்பினான் என்று நான் கேட்டேன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உறவினரை ஆதரித்தல், சிலைகளை உடைத்தல் மற்றும் அல்லாஹ் ஒருவனை மட்டும் எதையும் அவனுக்கு இணை வைக்காமல், அதாவது ஒன்னாவது உறவினரை ஆதரிப்பதற்காக அல்லாஹ் தஆலா என்ன அனுப்பி வச்சான். இரண்டாவது சிலைகளை உடைத்து எறிய வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தான். மூன்றாவதாக அல்லாஹ் ஒருவன் என்றும் இன்னும் அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றை கொண்டும் இணை வைக்க கூடாது. அப்போ இதை கொண்டும் இந்த மூன்று விஷயத்திற்காக தான் அல்லாஹு தஆலா என்னை தூதராக அனுப்பினான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், இதை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள், இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க யாருன்னு நான் கேட்டேன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், 2 நபர்கள் தான் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள் இதுவரையிலும். ஒரு சுதந்திரமான ஒரு மனிதரும் இன்னொரு ஒரு அடிமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பதில் கொடுத்தார்கள். அப்ப அது 2 பேர் யாரு? ஒன்று சுதந்திரமான மனிதர்னு சொல்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களே சொன்னார்கள். அப்ப அந்த சமயத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சுதந்திரமானவர்களாகவும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் இருந்தாங்க. இரண்டாவது நபராக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்ப அவங்க தான் யாரு? அந்த அடிமையில முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்போ அப்போ அந்த
அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்றாங்க, நான் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட்ட, நானும் பின்பற்றுகிறேன், உங்களை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நான் சொன்ன பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இதற்கு இன்றைய நாளில இப்ப இருக்கக்கூடிய சூழலில நீங்க இதுக்கு சக்தி பெற மாட்டீங்க. என்னுடைய நிலையையும் இந்த மக்களுடைய நிலையும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்குதுன்னு. மக்களே என்னை கொல்வதற்காக திட்டம் தீட்டிக் கொள்கிறார்கள். மக்கள் என் மீது கோபம் கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நீங்கள் என்னை பின்பற்றுவது என்பதெல்லாம் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதனால் நீங்கள் உங்க குடும்பத்தார்கள்ட்டயே நீங்க திரும்பி செல்லுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள். என்னை பார்த்து சொல்லி இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க, நான் வெற்றி பெற்றதாக எப்போ என்னை பற்றி நீங்க கேள்விப்படுறீங்களோ, எப்போ உங்களுக்கு செய்தி வருதோ, அப்போ என்னை பார்ப்பதற்காக நீங்க வாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி என்னை அனுப்பி வைத்தார்கள். அப்ப நான் என்னுடைய குடும்பத்தார்களிடத்துல நான் சென்றேன். அப்போ அந்த குடும்பத்தாரிடம் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு திரும்ப சென்று விட்டாங்க. அப்ப அவங்களும் மதீனாவிற்கு சென்றுட்டாங்க. நானும் என் குடும்பத்தார்களோட நான் இருந்தேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி ஒரு செய்தியை நான் கேள்விப்படுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு சென்றதில் இருந்த மக்களிடம் விசாரித்துக் கொண்டு அவர்களுக்கு தாவத்து பணியை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ அழைப்பு பணியை இஸ்லாத்தினுடைய அந்த அழைப்பு பணியை அவர்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் என்ற ஒருவர் இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் இருக்காங்களாம். அவங்க மதீனால இப்படி இஸ்லாத்தை பரவிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை கேள்விப்பட்டு என்னுடைய குடும்பத்தாரில் இருந்து ஒரு கூட்டம் அந்த மதீனாவிற்கு சென்றார்கள். அப்போ அந்த மதீனாவிற்கு சென்று விட்டார்கள். அப்போ நான் கேட்டேன், மதீனா சென்று விட்ட அந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நான் கேட்டேன். அப்போ மக்கள் அவரிடம் தீவிரமாக இணைந்து கொள்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நிறைய பேர் சேர்றாங்க. அப்போ மக்காவுல அவரை கொல்ல முயற்சித்தாங்க. ஆனா அந்த கொல்வதற்கான அந்த முயற்சி என்பது தோற்றுவிட்டது. அல்லாஹு தஆலா இதை தடுத்து விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை பாதுகாத்து கொண்டான். அவர்களால் அவங்களை கொல்ல முடியல. அதனால இப்போ மதீனாவுல அந்த மக்காவில் அவர்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்டோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்களுடைய இஸ்லாமிய நெறி என்பது மேலோங்கி விட்டது என்று நான் என்னுடைய மனசுல நினைச்சுக்கிட்டேன். மனசுல நினைச்ச உடனே மதீனா ஷெரீஃபிற்கு நான் சென்றேன். மதீனாவிற்கு வந்து யா ரசூலல்லாஹ் என்ன உங்களுக்கு தெரியுமா யா ரசூலல்லாஹ் என்று நான் கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் மக்காவில் சந்தித்தவர் தானே, எனக்கு உங்களை ஞாபகம் இருக்கின்றது. அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அப்போ அவங்க கேட்டாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தத நான் அறியாத விஷயத்தை தான் எனக்கு நீங்க சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ். முதலாவதாக தொழுகையை பற்றி எனக்கு நீங்க சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ் என்று நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுபு தொழுகையை நீங்கள் தொழுவுங்கள். பின்பு ஒரு ஈட்டி அளவிற்கு சூரியன் உயரும் வரை தொழுகையை விட்டும் நீங்கள் ஒதுங்கிருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா ஷைத்தானுடைய இரு கொம்புகளுக்கு இடையே சூரியன் உதயமாகக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அந்த நேரத்தில் தொழக்கூடாது. அப்ப அந்த நேரத்தில் அதற்கென்று அந்த சூரியன் உதயமாகக்கூடிய அந்த சமயத்தில் இறை மறுப்பாளர்கள் அதற்கு பணியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் தொழாதீர்கள் என்று சொன்னார்கள். பின்பு நீங்கள் நஃபீலான தொழுகைகளை இதர தொழுகைகளை நீங்கள் தொழுவுங்கள். நிச்சயமாக தொழுகை என்பது சான்று பகரக்கூடியதாகும். அப்போ தொழுகை என்பது மக்களை ஒன்று சேர்க்கக்கூடியதாகவும் இருக்கும். இன்னும் வானவர்களுடைய அந்த மலக்குமார்களுடைய வருகையை நமக்கு தரக்கூடியதாகவும் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரியனுடைய நிழல் ஈட்டிக்கு சமமாகும் வரை நீங்கள் தொழுவுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பின்பு சூரியன் உச்சியிலிருந்தும் தொழுகையை விட்டு நீங்கள் ஒதுங்கிருங்கள். அப்போ சூரியன் உச்சியில் இருக்கும் நேரத்துல தொழுகையை விட்டு நீங்க ஒதுங்கிருங்க. ஏன்னா அந்த நேரத்துல தான் ஜஹன்னம் என்ற நரகம் எரிக்கப்படுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பின்பு அது முடிந்து விட்டதற்கு அப்புறம் பின்பு நிழல் ஏற்பட்டு விட்டுச்சுன்னு சொன்னா லுஹரு மற்றும் நஃபீலான தொழுகைகள்லாம் நீங்க தொழுவுங்க. நிச்சயமாக தொழுகை என்பது சான்று இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் வானவர்களுடைய வருகையை தரக்கூடியதாகவும் இருக்கின்றது என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொன்னார்கள். பின்பு நீங்கள் அசர் தொழுகையை நீங்கள் தொழுவுங்கள்.
அசர நேரம் வரை நீங்கள் அந்த தொஹர் தொழுகையை தொழுது கொள்ளுங்க. பின்பு சூரியன் மறையும் வரை தொழுகையை விட்டும் நீங்கள் ஒதுங்கி இருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நிச்சயமாக சூரியன் ஷைத்தானுடைய இரு கொம்புகளுக்கு இடையே மறையக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப உதயமாகிறதும் ஷைத்தானுடைய இரண்டு கொம்புகளுக்கு இடையில தான், மறையக்கூடியதும் ஷைத்தானுடைய இரண்டு கொம்புகளுக்கு இடையில தான். அதனால அது வரைக்கும் நீங்க தொழுவாதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இன்னும் அந்த நேரத்தில் இறை மறுப்பாளர் எல்லாம் அதற்கு பணியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் தொழாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய அந்த முறைகளை எனக்கு சொல்லித் தந்தார்கள். பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் கேட்டேன், யார ரசூலல்லாஹ் உது செய்யறதை பத்தி எனக்கு சொல்லித்தாங்க யார ரசூலல்லாஹ், உதுவை பத்தி எனக்கு நீங்க கூறுங்க என்று நான் கேட்டேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தான் உழு செய்யும் அந்த பாத்திரத்தை நெருங்கி வாய் கொப்பளிக்கிறார் என்று சொன்னால், வாய் கொப்பளிக்கிறார், இன்னும் மூக்குக்கு நீர் செலுத்துகிறார், நாசிக்கு நீர் செலுத்துகிறார், அதை சுத்தம் செய்கிறார். ஏனெனில் செய்கிறார் என்று சொன்னால் அவரின் முகம், அவருடைய வாய், அவருடைய மூக்கு தண்டு ஆகியவற்றினுடைய பாவங்கள் எல்லாம் கீழே விழுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ முதலாவதாக பாத்திரத்துல அந்த தண்ணீரை நிரப்பி வச்சு வாய் கொப்பளிக்கிறது, மூக்குக்கு நாசிக்கு தண்ணி செலுத்துறது, இதன் மூலமாக அவருடைய முகத்தை கழுகுகிறார் என்பதனாலதான் அவருடைய முகம், அவருடைய வாய், அவருடைய மூக்கு அது செய்த அந்த பாவங்கள் எல்லாம் அந்த தண்ணியின் மூலமாக வழிந்தோடக்கூடியதாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். பின்பு அல்லாஹ் கட்டளையிட்டபடி தன் முகத்தை கழுவினால் அவருடைய முகத்தினுடைய அந்த குற்றங்கள் அவரது தாடியின் முடிகளில் இருந்து, அப்ப அவருடைய தாடியின் முடிகளில் வழியாக அந்த பாவமாகிறது கரைந்தோடக்கூடியதாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் தன் இரு கைகளையும் இரு முழங்கை வரை கழுவினால் அவருடைய அந்த கையின் குற்றங்கள் அவருடைய அந்த நகத்தின் வழியாக அது செல்கிறது. அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த நகர் இருக்குதா இல்லையா, அந்த நகத்தின் மூலமாக அவர் செய்த அந்த பாவெல்லாம் செல்லக்கூடியதாக இருக்கின்றது சொன்னார்கள். பின்பு தன்னுடைய அந்த தலைக்கு மசாஜ் செய்கிறார் ஒருத்தவர், இந்த தண்ணீரை எடுத்து தடவுகிறார் என்று சொன்னால் அவரது தலையினுடைய அந்த குற்றங்கள் எல்லாம் அந்த தலை முடியிலிருந்தும் தண்ணீரோடு அப்படியே விழுந்து விடுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பின்பு தன் பாதங்களை கரண்டை கால் வரை ஒருவர் கழுவினாள் என்று சொன்னால் அவருடைய காலின் குற்றங்கள், அதாவது அவருடைய கால் செய்த அந்த குற்றங்கள் எல்லாம் அவருடைய அந்த காலினுடைய அந்த நகங்களின் வழியாக அது தண்ணீரோடு அது விழுந்து செல்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னாங்க, அவரது தகுதிக்கு ஏற்ப அவரை கண்ணியப்படுத்தி தன் உள்ளத்தை அல்லாஹிற்காக அவர் ஒதுக்கி விட்டாள் என்று சொன்னால் அவர் தன் குற்றங்களை விட்டும் நீங்கி அன்று பிறந்த குழந்தையை போல, அன்று பிறந்த பச்சை பாலகனை போல அவர் ஆகிவிடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். அன்று வளர்ந்தனா குழந்தைக்கு ஏதாவது பாவம் இருக்குமா? ஒரு பிறந்த குழந்தை எந்த அளவிற்கு சுத்தமானதாக இருக்குமா? அதனுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு பாவமான ஒரு எண்ணம் இருக்குமா? பாவமான ஒரு செயல் இருக்குமா? எந்த ஒரு பாவம் இருக்காது. பததான் சொன்னாங்க, ஒரு பிறந்த குழந்தையை போல ஆகிவிடக்கூடியவராக இருப்பார். உதுவிற்கு அந்த அளவிற்கு சக்தி என்பது இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள் என்ற விஷயத்தை நமக்கு இங்கு பதிவு செய்வார்கள். அப்போ இந்த அம்ரு பின் அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்டு இந்த தொழுகையை பற்றியும் கேட்டார்கள், இந்த உதுவை பற்றியும் கேட்டார்கள். இந்த இரண்டு விஷயத்தையும் முழுமையாக விளக்கத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அம்ரு பின் அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு அறிவித்து கொடுத்தார்கள் என்ற இந்த செய்தி தான் இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படக்கூடிய செய்தியாக இது அமைகின்றது. சரிங்களா? அப்போ இதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய முழுமையான ஒரு கருத்து சுருக்கமாக இது இருக்கின்றது. அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 3 ஹதீஸுகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்ப இந்த 3 ஹதீஸுகள்ல இந்த முதலாவது இருக்கக்கூடிய இந்த 2 ஹதீஸினுடைய அந்த தர்ஜிமாவை மாத்திரம் இப்போ நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 436வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது 436வது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வஅன்ஹு, இந்த ஹூடைய லமீரானது யாரை பார்த்து மீளுகிறது? இதற்கு முன்னால் உள்ள ஹதீஸை அறிவித்த அந்த அறிவிப்பாளரான அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு.
இந்த ஹதீஸும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களே தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. கால அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தஆலா லயர்லா அனில் அப்தி ஒரு அடியானை தொட்டும் நிச்சயமாக அவன் திருப்தி கொள்கிறான், ஐயகுலல் அக்லத ஒரு பிடி உணவை அவன் உண்ணுகின்றான், அதை தின்று ஃபயஹமதஹு அலைஹி அந்த உணவின் காரணமாக அல்லாஹ்விற்கு அவன் ஹம்து செய்யக்கூடியவனாக அல்லாஹ்வை அவன் புகழக்கூடியவனாக இருக்கிறான். அவ் அல்லது யஷ்ரப ஷர்பத ஒரு குடி ஒரு குடியை ஒருவன் குடிக்கிறான், அதாவது ஒரு குடி தண்ணீரை ஒருவன் குடிக்கிறான், குடித்துவிட்டு ஃபயஹமதஹு அலைஹா அப்போ ஒரு மிடர் தண்ணீரின் காரணமாக அல்லாஹ்வை அவன் புகழக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால், அந்த அப்படிப்பட்ட அந்த அடியானை திட்டம் அல்லாஹு தஆலா திட்டமாக திருப்தி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ ஒரு புடி சோறு இல்ல ஒரு புடி தண்ணீர், இந்த தண்ணீரோ அல்லது சோறோ இதை அறிந்து விட்டு ஒருவன் அல்லாஹ்விற்கு ஹம்து செய்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அல்லாஹ்வை புகழ்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் மிகப்பெரிய மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் அந்த அடியானை திட்டம் அல்லாஹு தஆலா திருப்தி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு நமக்கு சொல்லி தந்தார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்கள் அறிவித்தார்கள். இப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அந்த அக்லத் என்ற வார்த்தை, அதற்கான அர்த்தத்தை சொல்றாங்க பாருங்க. அல் அக்லத்து என்ற அந்த அர்த்தமாகிறது, வார்த்தையாகிறது. பிஃபதஹில் ஹம்ஸதி ஹம்ஸாவிற்கு ஃபதஹை கொண்டு வாசிக்க வேண்டும். அக்லத் என்பதாக ஹம்ஸாவுக்கு ஃபதஹ வைக்கணும். வஹிய இன்னும் அதுவாகிறது. அல் மர்ரத்துல் வாஹிதத்து மினல் அக்லி சாப்பிடுவதிலிருந்தும் ஒரு தடவை என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு தடவைனா அப்போ ஒரு புடி சோறு சொல்றாங்க பாருங்க. கல் கதுவத்தி கதுவத்துன்னு சொன்னா ஒரு புடி சோறை போல, வல்ல அஷுவத்தி இன்னும் ஒரு புடி தண்ணீரை போல. அப்போ ஒரு சொட்டு தண்ணீர் ஒரு புடி சோறு அதை போல அந்த அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். அப்போ அக்கிலத்தன் சொன்னா ஒரு புடி உணவை ஒருவன் அருந்துகிறான் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. வல்லாஹு அலம், இன்னும் அல்லாஹுவே அதிகம் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப இந்த ஹதீஸான இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னா, எங்கு அல்லாஹு தஆலா இப்படி தண்ணீரை அறிந்துவிட்டு உணவை பருகிவிட்டு ஒருவன் ஹம்து செய்கிறான்னு சொன்னால் அவனை கண்டு அல்லாஹு தஆலா திருப்தி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஆனா இந்த விஷயத்தை கொண்டு அல்லாஹு தஆலா அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து அவனை திருப்தி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான்னு சொன்னா, அல்லாஹ் எந்த அளவிற்கு இரக்கமுடையவனாகவும் எந்த அளவிற்கு அடியார்களை ஆதரிப்பவனாகவும் இருக்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ளும் விதமாக தான் இந்த ஹதீஸினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சொன்னார்கள். இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 437வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்றால், வஅன் அபி மூசா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களை தொட்டும் அந்த அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தாங்க. قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா நிச்சயமாக உயர்ந்த அல்லாஹு தஆலா ஆகிறவன், யபுசுது யதஹு தன்னுடைய வல்லமையை விரித்து வைக்கின்றான், பில்லைலி இரவிலே விரித்து வைக்கின்றான், லியதூப முஸீஉன் நஹாரி பகலிலே பாவம் செய்பவர்கள் தௌபா செய்வதற்காக, பாவ மன்னிப்பு தேடுவதற்காக இரவிலே தன்னுடைய வல்லமையை அல்லாஹு தஆலா விரித்து வைக்கின்றான். வயபுசுது யதஹு இன்னும் அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமையை விரித்து வைக்கின்றான், பின் நஹாரி பகலிலும் விரித்து வைக்கின்றான், லியதூப முஸீஉல் லைலி இரவில் பாவம் செய்யக்கூடியவர்கள் தௌபா செய்வதற்காக, பாவ மன்னிப்பு தேடிக்கொள்வதற்காக பகலிலும் அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமையை விரித்து வைக்கின்றான். ஹத்தா எதுவரை என்று சொன்னால், ததுலு அஷம்சு சூரியன் உதயமாகும் வரை, மின் மகரிபிஹா சூரியன் அதனுடைய மேற்கு திசையிலிருந்து சூரியன் என்பது உதயமாகும் வரை அல்லாஹு தஆலா இப்படி விரித்து வைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்ப மேற்கு திசையிலிருந்துனா
மேற்கு திசையில் சூரியன் உதயமாகின்றது என்று சொன்னால் அதுதான் கியாமத்து நாள். இப்ப நமக்கெல்லாம் கிழக்குல இருந்தா சூரியன் உதயமாகும், மேற்கில் அது முடியக்கூடியதாக இருக்கும், அது மறையக்கூடியதாக இருக்கும். அப்போ மேற்கு திசையிலிருந்து சூரியன் உதயமாகிவிட்டது என்று சொன்னால் கியாமத்து நாள் வந்து விடக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த மேற்கு திசையில் சூரியன் உதயமாகும் வரை, கியாமத்து நாள் வரை அல்லாஹு தஆலா இத்தகைய செயலை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி தந்தார்கள். ரவாஹு முஸ்லிம். இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 436வது ஹதீஸ், இந்த 437வது ஹதீஸுக்கான இந்த முழுமையான இந்த தர்ஜுமாக்கள் விளக்கங்கள் என்ற இந்த 2 ஹதீஸ்ல சொல்லப்பட்ட முழுமையான செய்திகளை நம்ம முழுமையாக பார்த்து நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம இந்த 438வது ஹதீஸிற்கான முழுமையான அந்த கருத்து சுருக்கத்தை நம்ம இன்ற பாடத்திலேயே நம்ம முழுமையாக நம்ம பார்த்தாச்சு. அடுத்தபடியாக இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமாக்கள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், கூடுதல் செய்திகள் எல்லாம் அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.